இதான் நம்பிக்கலாம். ஹலோ ப்ரோ, இதுதாங்க அந்த ஃப்ரெஷ்னோ அந்த டெலஸ்கோப்லேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பாகிஸ்தான் பீப்புளை பார்க்கலாமாங்க. This is Urdu language. Here it இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் பார்த்ததே இல்லைங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக rice. Basmati na jab. Basmati na. Basmati means basmati. No, It's not that. Basmati. Basmati means little big. சாப்பாடு இருங்க, சாப்பாடு தால். ஸ்பூன் கொடுத்தாங்க, ஸ்பூன் விளாண்டாங்க. அப்படிலாம் ஸ்பூன்லாம் ஆகாது. அப்பா இதுதாங்க நான் வந்து மலாலியில் சாப்பிட்டேன். இப்போ தாங்க எனக்கு வந்து அந்த ஃபீலே வருது. அந்த பீன் போட்ட குழம்பு. லாஸ்ட்டாக வந்து நான் கெசோல் போயிருந்தேன். கெசோலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தமிழ்நாடு அந்த எப்படி சொல்கிறது, சாப்பாடு வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட ஒரு இதே இல்லைங்க. ஃபீல் எங்கேயுமே நாங்கள் சாப்பிடவும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ வந்து அங்கே கிடச்சிது. ஃபுல்லாக ஒரு பிடி பிடிச்சிட்டோம். இப்போ கேங்காக போயிருந்தோம். இப்போ தாங்க அது அந்த வைப் வந்து இப்போ திரும்பி கிடைக்குது எனக்கு. அது வில்லேஜ் தான் அங்கே கிடச்சிது எனக்கு. நீங்கள் அது ஊருக்கான்னு நினைக்கிறேன், என்ன ஊருன்னு தெரில. அவ்வளோதாங்க பருப்பு தான், அவ்வளோதான் வேலையை காட்டிடும். ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பும்போது சாப்பிட்டு டீ அடிச்சாலும் பாருங்க பிளான் வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே அடித்து சாப்பிட்டு அப்புறமே வயிற்று வயிற்றுனா போச்சு. அதுதான் பயமாக இருக்குது. வயிற்று வாந்தி வந்துடுவேன். வண்டி ட்ராவல் பண்ணுறல இவ்வளோ தூரம், அது மலை ஏறி 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 இறங்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். கிளம்பி வச்சுங்க. இந்த நாய்ங்க பார்த்தாலே அழகாக இருக்கும். இங்கே இருக்க நாய்க்குட்டிலாம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல கிளம்புறதுக்கு. பால் லக்கேஜெலாம் தூக்கி எந்த அளவு கட்ட முடியுமோ அதை கட்டிகிட்டே இருங்க. எப்போ கிளம்புன்னு தெரில, கிளம்பணும்னு நினைக்கிறேன். We can go. Let's go. Let's go. கிளம்புவோங்க. போக போக என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன். சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆச்சு. போக கட்டுறேன் ஃபால்ஸ். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், அவ்வளோதான். வேறு செக் போஸ்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் கவர் எடுத்துருவாங்க நினைக்கிறேன். அது வரைக்கும் விட மாட்டாங்க வீட்டுக்கு. ஓகே, போக பிளாக் பண்ணுவோம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே வந்து போடலைங்க, அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கேயுமே நான் போடல. வாட் வாஸ் லாங்குவேஜ் தே ரிட்டன் ஹியர்? இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட். This is Urdu language. Here it is written Police Check Post Khalsi. Okay, they may write it as a police. It is written in Urdu language. Okay. Police check post வந்து உருதுல எழுதிருக்காங்க. You know Urdu? Yeah, Urdu is also speaking. Yes, sir, mother tongue. Yeah, no, not mother tongue. You know. Urdu actually we were part of Jammu and Kashmir state. Okay. So Urdu was the official language. Oh, yeah. In Jammu. In Kashmir. Oh, yes, so Kashmir. here in Kargil, people also speak Urdu. Okay. Yeah. In Leh, people speak Hindi. Apart from the local language. Local language. Two languages. In Kargil, people speak Urdu apart from their local language, that is Ladakhi language. Oh. So Ladakhi language is spoken in both parts, in Kargil and Leh. Oh. For the foreigners and outsiders, people also speak Urdu in Kargil. In Urdu and Hindi in Kargil as well as in Leh. அங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபுல்லாக உருது தான் பேசுவாங்க. அங்கே எழுதிருக்க பார்த்தீங்கன்னா உருது தான் இருக்காங்க. லேயில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. வந்து என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, 2 லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. காலையிலே பார்த்துருப்பீங்க, அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஹெல்ப் பண்ணார்ல அந்த பர்சன் சொல்லியிருப்பாரு 2 லாங்குவேஜ் வந்து பேசணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் போட்டி லாங்குவேஜ். Yeah, Boti is spoken in Leh. Yeah, Leh. And then another language as I said, but in I remember. Kargil we will speak Urgi. Suppose we are all from Kargil, so we speak Urgi. There's many languages in Kargil like Urgi, Balti, Shira. Yeah.
லாங்குவேஜ் இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்கணும் ஒரே vernacular in one language. state they are different, they speak different Yeah, language. yeah. The language differs from region to region. Oh. Little bit different. Little bit different. Yeah. Slang will change. Yeah. ஸ்லாங் சேஞ்ச் ஆகும். நம்ம ஊர் எப்படி ஒரு தெற்க வந்து தனியாக வேறு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலி சைடும், திருநெல்வேலி மதுரை சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. எங்கள் எப்படி சொல்கிறது, இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. நடுவில் தமிழ், எங்கள் திருச்சியில், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலாக பேசுவாங்க. அது மாதிரி இங்கேயே டிஃப்ரெண்ட் ஸ்லாங்காக பேசுகிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு. போக போக வ்ளாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படியே டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறாங்க. ரோடு போயிட்டு ரோடு ஒர்க்லாம் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குங்க சத்தியமாக. அந்த கரெக்டான அந்த லொக்கேஷன் கொண்டுட்டாங்க. இந்த ரைடர்ஸ்லாம் போகும்போது வீடியோ எடுப்பாங்களா, அந்த ஒரு மவுண்டைன், 2 மவுண்டைனும் 3-4 மவுண்டைன் இருக்குங்க. அப்படியே வளைஞ்சு போவோம். அந்த ரூட் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவில் காட்டுறேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இங்கே இருக்க மிரர் வச்சு என்ன சொல்கிறது, என் மிரர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா மறைச்சிடுங்க. இது அதுன்னு வளர்றேன் பாருங்க. நான் சரியான வியூங்க. ஒரே நிமிஷம் உங்களை காட்டுறேன். அக்செப்ட் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே பாருங்க, இதோட இன்னும் தரமான வியூ வருதுங்க. இப்போ இவ்வளோ நேரம் எடுக்கும்போது வரல, இப்போ தரமாக வருது. என்னையே அறியாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனந்த கண்ணீர் நினைக்கிறாங்க. காற்றடிச்சாலும் இங்கெல்லாம் அந்த லெவலில் இதாக. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் அப்போ இருந்து பார்க்கணும்னு நினச்சேன். பட் ஃபைனலி நான் பார்த்துட்டேங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கூர்மையாக இருக்குங்க. அந்த விஷயத்தை இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க. அங்கே வரைக்கும் ரிவர் கூட நல்லா இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. செம்ம லேண்ட்ஸ்கேப்புங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குறுகலான ரோடு ஆகிடுச்சு. போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வின்டரில் மட்டும்தான் பனி இருக்கனால லேண்ட்ஸ்லைட் அவ்வளோக்கு ஆகாதுங்க. வின்டர் முடிஞ்சிடுச்சுன்னா லேண்ட்ஸ்லைட் அதிகமாக ஆகும். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அங்கங்க உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ராவன் ரியலாக உங்களுக்கு காட்டி ஆகணுங்க. அந்த விஷயத்தை மோட்டோவில் தான் நான் வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இது மாதிரி புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிலாம் அங்கங்கே இருக்கும்போது அந்த ஒரு ஹில்ஸ், அந்த ஹிமாலயஸோட கூட இருக்கும்போது அதை பார்க்க ரொம்ப ஃபீலாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சு உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்காட்டுக்கு, அதனால் ஆர்ச் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஆர்ச்சில் வைப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருந்துச்சுன்னா, முருகன் கோயில் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வைப்பாங்களா, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சுங்க. இந்த மவுண்டன்ஸ் ஆர் லைக் திஸ் இங்கே பாருங்க. ஹெவி ஸ்னோ பட் பேஞ்ச மாதிரி இருக்குங்க அந்த இடத்துலாம். Hey, there was snow. Yeah, We can go there.
That is Kargil district, mountain of Kargil district. Yeah. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே மவுண்டைன் ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்குமாங்க. நான் சரி மவுண்டைன் ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மவுண்டைன் மேலே நம்ம போவோம்னு நினச்சிங்க. நான் பார்த்தா போனால் பரவாயில்லைங்க. அண்ணா இங்கே பாருங்க. ஆனால் அங்கங்கே ரோடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ப்ரோ அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் வெதர் நல்லா கிளியராக இருக்குது இன்றைக்கி. அதனால் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க நீட்டாக. உள்ளேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா -4 இருக்குது. பாருங்க ஃபுல்லாக அப்படியே அரிச்சு அப்படி கீழே வந்துருங்க. மணலுங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். These are sand mountains. Sand. This is look like a sand. What? Which? Yeah, this sand. Sand, you know, sand. Yeah, full of sandங்க. உண்மையாக சாண்டு தாங்க. பக்கத்தில் இருந்தாங்க பார்த்துருவாங்க பாருங்க. சாண்டு ப்ளஸ் லைட்டாக அந்த ஒரு ஸ்டோன்லாம் இருக்குது அங்கே பாருங்க. ஃபுல்லாகவே தெரியுது. அப்பா. This look like, but it's not sand. It's not sand. Because of this, it's the Ladakhis call it the moonland. The moonland. Yeah. Yeah, yeah. மூன்லேண்ட்னு சொல்லுவாங்க அது பேர். இங்கே பாருங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை. இங்கே வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாருங்கள். வாவ். டெசர்ட் ஃபீல் ஹியர். ஃபீலிங் டெசர்ட் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி இருக்குங்க. என்னங்க இது இங்கே பாருங்கள். இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் பார்த்ததே இல்லைங்க. லதாக்கில் வீடியோவில் கூட பார்த்தது இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே குமாச்சியாக இருக்குங்க. தரமாக இருக்கு. Achalep Lamarua. Oh, die Fuß. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க நல்லாவே. காரில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வேணும். 120 கிலோமீட்டர் நம்ம போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காரிகளோட மலை தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்னோ பார்க்கலான்னு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் நம்ம அந்த வழி தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துன்னா இது மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்க மலைலாம் கொஞ்சம் தாண்டுது. இன்னும் 2 மலை தான் இருக்கு நினைக்கிறேன் முன்னாடி. பட் இங்கே இருக்கவங்க வாழ்க்கைலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். Hello, yeah. Palace? This palace? Monastery, yeah. These are some monastery, palace, hotels. அழகு கொட்டி கிடக்குங்க லதாக்கில். கண்டிப்பாக அதில் பைக் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு இங்கே தங்கிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து வர வழியில இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சொல்லவே தேவையில்லைங்க. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. லாஸ்ட் ஒன்று ஸ்னோஃபாலை பார்த்துருந்தோம். மற்றபடி எல்லாமே பார்த்தாச்சு நம்ம இங்கே.
பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்னோ தான் வந்துருங்க. கீழே பார்த்தாலே தெரியும் அது ஸ்னோ பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். லைட்டாக பழைய ஸ்னோவாக இருந்தால் நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது புதுசு புதுசுனால அந்த இதாக இருக்குங்க, லூஸாக இருக்கும் ஃபுல்லாக. நியூ ஸ்னோ தாங்க ஃபுல்லாக, இப்போ பேஞ்சு ஸ்னோ தான் அது. எங்கேயாச்சும் நிப்பாட்டினா கண்டிப்பாக அதை கையில் எடுத்து பார்க்கணும்னு ஆசை. எடுத்து ஏற்கனவே நம்ம வந்து மலை எடுத்துருக்கோம். பட் எனக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா ஃபுல்லாக ஸ்னோ இருக்குன்னா அது மேலே விளையாடணுங்க. அந்த ஒரு விஷயம் தான். இங்கெல்லாம் பாருங்கள், அவ்வளோதான். இதை தான் நான் கேட்டேன். பக்கத்தில் எவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் எனக்கு போதுங்க, பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். நீங்களும் இதை பார்த்து ரசிச்சிட்டே. நல்லா அதிகமாகவே ஸ்னோ இருக்க ஏரியா பக்கமாக மாட்டாங்க, ரொம்ப அதிகம் இல்லை. நம்ம இது வரைக்கும் வந்த பார்த்து எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க சைடில். இப்போ நாங்கள் எனக்கு கரெக்டாக கேமரா இன்னும் கூட கம்மியாகிடு. மேலே பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விழுந்துச்சு. கீழே ஃப்ரெஷ் ஸ்னோ தான் நினைக்கிறேங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைஸான ஃபீல் தெரியுது. உரையுது. வெளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக டெம்பரேச்சர் நினைக்கிறாங்க. நான் பேசுனால அது தெரியுதா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போயும் முன்னாடியே பெஞ்சிடறாங்க நினைக்கிறேங்க. முன்னாடினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பெஞ்சிருக்கேன். ஸ்டாச்சு இருக்குங்க, ஸ்டாச்சு. भैया नाम अनस्कूट மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுங்க. Only 80 kilometers from Kargil. ஓகே ஓகே 75. இங்கே வருங்க, அழகாக மேலே ஒரு ஸ்டாச்சுங்க. டிஸ்கித்தில் ஒரு ஸ்டாச்சு இதே மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. This is both Kargil. அவ்வளோதான். இங்கேயும் 18 கிலோமீட்டர் தான் கார்கில் ரீச் ஆகிடும். This is the last village of Kargil. Oh. Both Kargil. Okay, okay. லாஸ்ட் வில்லேஜ் அங்கே கார்கிலோட மேலே இருக்கிற ஸ்டாச்சு இருக்குது, புத்தி ஸ்டாச்சு. அழகாக இருக்குங்க. இப்போ தாங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கார்கில்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அந்தர்பன் அந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா பார்டராங்க, இந்தியோ பாகிஸ்தானோட பார்டரு. அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க. அந்த டெலஸ்கோப்லேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பாகிஸ்தான் பீப்புளை பார்க்கலாமாங்க. Because that village from Hundarman block, Pakistan is only few kilometers away. Few kilometers away. Yeah, from our border. Okay. Yeah, Hundarman is border or Indian border. From that, Pakistan is few kilometers away. Just 2 Since we kilometers. cannot go there because of defense purpose, Yeah. but we can see in the telescope the villages of Pakistan. ஓகே ஓகே. 2 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க அந்த அந்தரங்கிற ஏரியா இருக்குது. நம்ம வந்து அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் ரொம்ப பக்கம் எல்லாமே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இப்போ தெரியுது. நான் போய்ட்டு செக் பண்ணாதாங்க எனக்கு தெரியும். ஆனால் என்னோட டேட்டா இல்லை, பார்க்குறேன். இல்லாட்டி நம்ம வந்து அதை பற்றி படிப்போம் எப்படிப்பட்ட விஷயம்லாம் எனக்கு. ஆனால் அந்த கார்கில் நடந்தால் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம போவோம், உங்களுக்கு காட்டுறாங்க இந்த விஷயம்லாம். ஓகேங்க, முடிஞ்சளவு விஷயத்துக்கு தெரிஞ்சுட்டாச்சு. 4 மணிக்கெலாம் நான் போய் சேர்ந்துட மாட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா வெளிச்செல்லாம் இன்னும் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து நம்ம டே வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. காட்டுறேன். Pass name Namkila Pass. கீழா பாஸ். Namkila. நாம்கீலா. That is. நாம்கீலா அந்த பாஸ் வரேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க அந்த நாம்கீலா We பாஸுக்கு. are stopping vehicle for 5. This taxi for 5 minutes. Okay.
நாம்கிலா பாஸ். இந்த பாஸுக்கு வந்துட்டாங்க. இதான் நம்மளோட ட்ரிப்போட ஃபஸ்ட்டு பாஸுங்க. பாஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலையை ஏறி அந்த உச்சிக்கில் இருக்கிறது தான் பாஸுங்க. அதுதான் சொல்லுவாங்க. நாம்கிலா இங்கே பாருங்கள் ஸ்னோவை. ஓ யா ஐ வில் கோ. From there you can beautiful. நாம்கிலா பாஸ் ஸ்னோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. சொல்ல போனால் எங்க பாஸுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ் நம்ம பார்த்துடலாம் மாட்டேங்க. ஹூ தெரியுதா அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஸ்னோ அப்போ தான் பார்க்குறோம். இட்ஸ் ஃப்ரெஷ் ஸ்னோ. ஐ திங்க் ஃப்ரெஷ் ஸ்னோங்க. யா ஏங்க நாம்கிலா பாஸ் எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரேயர் ஃப்ளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம்கிலா பாஸ் மேலே ஏறுவோம். வாவ் செம்மையாக இருக்கு. சத்தியமாக எவ்வளோ இருக்கும் எனக்கு. நம்ம மட்டும்தான் இருக்கோம், 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எல்லாம் ட்ரீமுங்க எனக்கு. இது மாதிரி பாஸில் வந்து நான் நிற்கணும்னு ஃபைனலி வந்துட்டேன். நம்ம போகிறதுல பார்த்தீங்கன்னா சோஜிலா பாஸ்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஹெவி விண்டுங்க இங்கே. திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்னோங்க. பிகாஸ் நம்ம வந்து இங்கே பீக்கில் இருக்கோம்ல, இந்த பீக் பாயிண்ட் இருந்தாலே அப்படி தாங்க இருக்கும். ஓகேங்க. ஃபைனலி என் வாழ்க்கையில் சொல்ல போனால் போன டைம் நாளைக்கு நம்ம கூட அந்த லெவல் ஃபஸ்ட்டு பார்க்கவே கிடையாது. இந்த டைம் நான் பார்த்துட்டேன். இதுதாங்க அந்த ஃப்ரெஷ் ஸ்னோ. வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க. ஃபைனலி இந்த காலில் தள்ளினா தள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோ அவங்க அந்த இது வச்சுருக்காங்க, பார்டர் ஆர்கனைசேஷன் வச்சு வச்சுருக்காங்க. பார்த்து நடக்கணுங்க, ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸ்னோ மேலே வச்சு போகும்போது. பட் அந்த ஸ்னோ பார்த்தா எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஓடாத தோணும். இங்கே பாருங்க, ராஜாக்கு விஜயாக்கு வெல்கம்ஸ் டு யூ அமிக்லா பாஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீக்கில் இருக்கவங்க அங்கே தான் இருந்தால் போனாரா. நல்ல ஒரு பீக். இந்த லெவலுக்கு ஒன்று தெரியல. பார்த்தீங்கன்னா லாரியில் வந்துட்டுருங்க ஃபுல்லாக. இங்கேருந்து எனக்கு நான் வந்து 5 நிமிஷம் தான் நிற்பான்னு நினைக்கிறேன். கிளம்பலாம். நோவை பார்த்தா மட்டும் பார்த்துடும், கால் உறைஞ்சிடும் அந்த ஒரு விஷயத்தினால தான். ஓகே, நான் கீழே போகிறேன். கீழே போய்ட்டு உங்கள் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். யா ஜஸ்ட் go and come. இதான் நம்பிக்கை. I love bro, border road organization. Flag వస్తున్నా ఒకటిగా
டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புவோம். டைம் இல்லை நம்மளுக்கு ஃபுல்லாக. ஏன்னா நம்மளாம் அவங்க வந்து நிற்கக்கூடாது, நம்ம டூரிஸ்ட், அவங்க பட் லோக்கல். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, கிளம்புறோம். கை வச்சுட்டு கை வரையுது. பாய் நம்கிலா பாஸ். Namkila Pass. நம்கிலா பாஸ். நம்கிலா பாஸ். நான் நம்கிலா பாஸ்ன்றேன். நம்கிலா பாஸ். ஃபுல்லாக ஸ்னோஃபாலுங்க ஐயா. ஹெவியாக நடந்திருக்க மாட்டேங்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நாளைக்கு ஆசனம் இல்லை, நேற்றோட பெஞ்சிடலாம் சொல்ல முடியாது. கிளம்பிட்டோம். சரி ஓகே, நான் அப்போ ப்ளாக் பண்ணுறேன். இங்கே ஸ்னோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது என் சைடில், நல்லாவே இருக்குது. போ ப்ளாக் பண்ணுறேன். முல்விக்னு ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்துருவாங்க. ஸ்னோஃபால் ஆகிடுக்குங்க இங்கே. முல்விக் இங்கே பாருங்க. இப்போ தான் நம்ம பாட்டு போட்டோம். பாட்டை போட்டோன்னு என்னவோ தெரில, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஸ்னோஃபால் ஆகிடுக்குங்க இங்கே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அந்த சூரிய பகவான் மறைஞ்சிட்டாருன்னா இன்றைக்கி ஃபுல்லாக க்ளவுடு ஃபார்ம் ஆகிடும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதாகிடும். இங்கே வந்தோன்னே ஏன்னா ஸ்கை கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்கையை நம்பவே முடியலங்க. கடவுளே, இன்றைக்கி எப்படியாவது ஸ்னோஃபால் ஆகிடுங்க. பரவாயில்லைங்க, இது மாதிரி இந்த ஊரில் இருந்தபோது இந்த ஸ்னோஃபால் மட்டும் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் இருந்துருங்க. ஆனால் ஹெவி ஸ்னோஃபால் இல்லைங்க. ஹெவி ஸ்னோஃபாலாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரோடு. அங்கே பாருங்கள், உள்ளே இருக்க விஷயம்லாம் எல்லாம் உறைஞ்சி கிடக்குங்க. இங்கே வந்துட்டீங்கனாலே வில்லேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், வயல்லலாம், அவங்க வயல்லலாம் பாருங்கள் அப்படியே ஸ்னோ. இதை தாங்க நான் கேட்டேன். இப்போ போகிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக தான் இருக்குது. வில்லேஜ் காப்பிரைட் இஷ்யூ வருமானு தெரில, போடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் சைலண்டாக கேட்குறோம். பரவாயில்லைங்க, இந்த வில்லேஜில் ஸ்னோஃபால் ஆகிடுக்கு. பட் அந்த ஸ்னோலாம் அப்படியே இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தேவலாம் தாங்க பாருங்கள், இந்த ரூஃபில் பற்றி நம்ம மேலே இருக்குது. எல்லாமே சரிஞ்சு விழுந்துடும் மேக்ஸிமம். அந்த ரியலான ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சிட்டிக்குள்ளே அந்த அந்த ஏரியாக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ஏரியாலாம் பார்க்கலாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம இங்கெல்லாம் சுற்றிட்டு திரும்பி ஸ்ரீநகர் போகும்போது பார்த்திங்கன்னா சோனமார்க் அந்த ஏரியாலாம் இருக்குது. அங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதோட சொல்லப்போனால் ஃபுல் வில்லேஜ் நம்ம வைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்க சேட்டெக்ஸ் எடுக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு எங்கே நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டி எடுப்போங்க. ஏன்னா கூட வரவங்களும் கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் டூரிஸ்ட்டு அது மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் வாய்ப்பு முடியுங்க. பாட்டு வர மாதிரி. ஓகேங்க, போக நான் பார்க்குறேன், ப்ளாக் பண்ணுறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுங்க. இதுவும் அதுக்கடுத்து நான் வில்லேஜ் தான். அங்கேயோட இங்கே கொஞ்சம் நல்லாவே அழகாகவே இருக்கு. எந்தளவுக்கு அழகாக தெரிஞ்சது இல்லை, ஆனால் சன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நினைக்கிறேன். அது ப்ளே கிரவுண்டு இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ. இங்கே இருக்க ஸ்கூல்லாம் அழகாக இருக்குங்க இந்த ஸ்னோ டைம்லலாம். ஸ்னோ ஆமாங்க, ஸ்கூல் தான் போல.
இந்த இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஃபுல்லாக அடிச்சுன்னா அந்த மரத்து மேலே அழகழகாக இருக்கும். வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் நம்ம வந்து உட்காம போக மாட்டாங்க. எங்கெங்கே ஸ்னோ இருக்கோ எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே வேணா ஸ்னோஃபால் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி வா போயிடுவா அப்படின்ட்டு நான் போயிட்டேன், கிளம்பிட்டேன் சொல்ல போனால். நம்ம வந்து ஸ்னோஃபாலை பார்த்தே ஆகணும். அந்த விஷயத்துக்காண்டி எங்கே வேணால் ஓடுவோம். உங்களுக்கு காட்டியே ஆகணுங்க ஸ்னோஃபாலை. இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜ் அழகா. ஐ லவ் ப்ரோ அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த லெவலில் அந்த ப்ரோ செம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வருது. இந்த ஸ்டூப்பா, அந்த ஸ்டூப்பா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெசர்ட் ஏரியா மாதிரி வந்துட்டாங்க. ஸ்னோவெல்லாம் தாண்டிட்டு போவோம் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். கார்கில் பக்கம் ரீச் ஆகிட்டோம்.